வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரியுமான சரவணகுமாரன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம், நன்றி, வணக்கம். சார், நேத்திலேருந்து ஒரு செய்தி சார், ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத ஃபோட்டோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கைது பண்ணி சிறையில் வச்சுருக்காங்க. அதை வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு இரட்டை குடியுரிமை கிடையாது, இரட்டை குடியுரிமை இந்தியாவில் அலோடு இல்லை அப்படிலாம். ஆனால் கைது வரைக்கும் பண்ணுற அளவுக்கு அது தவறான விஷயம். இந்தியாவில் இருந்துட்டு கள்ள ஓட்டு போடுறதுக்கும் வெளிநாட்டிலேருந்து வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கும் வித்தியாசம். இந்தியாவிலேருந்து கள்ள ஓட்டு போட்டாலே அரெஸ்ட் ஆகும். இல்லை அஃபென்ஸ் வந்து நம்மளுடைய ஆர்பி ஆக்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் செக்ஷன் 16, 62 அதில் வந்து இந்த ஃபோர்ஜரி, ஃப்ராடுலண்ட் டாக்குமெண்ட் இந்த கான்செப்டில் அதுவுமே ஒரு 2-3 இயர்ஸ் போகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து வந்து போடும்போது இது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகுது. ஏன்னா இது கான்ஸ்டியூஷனல் வயலேஷன். இந்தியன் சிட்டிசன் தான் ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் அதை ஒரு ஸ்டெப்பு கேஷுவலாக கடந்து போய் வெளிநாட்டிலேருந்து வந்து கூலாக ஓட்டு போட்டு போகிறதுங்கிறது தங்கத்தை அங்கேருந்து நீங்கள் கடத்துற மாதிரி இல்லை, இந்தியாவோட மரியாதை இங்கேருந்து அங்கே கடத்துற மாதிரி. ஸோ அது ஒரு சீரியஸான அஃபென்ஸ், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது சில பேர் நினைக்கலாம் ஏதோ ஓட்டு போடுற ஆசையில் வந்து போட்டாங்க, இவ்வளோ கூட சட்டம் தெரியாமல் போட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எனக்கு நினைக்குது. ரெண்டாவது 2-3 விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ரா பார்க்குறேன். ஒரு எஸ்ஐஆர் நடந்திருக்கு, அங்கே தான் கேட்கணும். எஸ்ஐஆர் நடந்து இவ்வளோ பேர் டெலிட் ஆகி எப்படி ஒரு ஃபாரின் சிட்டிசன், நான் இந்தியன் சிட்டிசன் கிடையாது. ஸோ இந்தியன் சிட்டிசனா கூட சார் நான் வந்து ஓட்டை டெலிட் பண்ண மறந்துட்டேன், நான் அங்கே ஓட்டு போகிற ஐடியா இல்லை, இந்த மாதிரி பல விதமான காரணங்களை சொல்லலாம். உங்கள் சிட்டிசன்ஷிப்புக்கு உரிமை இருக்குது ஓட்டு போடுறது. நீங்கள் ஃபாரின் சிட்டிசன் ஆகிட்டீங்க. அது எப்படி ஃபாரின் சிட்டிசன்னா, நீங்கள் ஃபாரின் சிட்டிசன் ஆனால் இந்தியாவுக்கு கம்யூனிகேட் பண்ண அவசியம் இல்லை. டீம்டு வெக்கேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். நீங்கள் வாங்கின அடுத்த செகண்ட் நீங்கள் இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் இழந்துருவீங்க. சரி, மற்ற சில கண்ட்ரீஸில் டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்குது. 2 கண்ட்ரியில் நீங்கள் சிட்டிசன்ஷிப் வச்சுக்கலாம், 2லேயும் கூட ஓட்டு போடலாம், அந்த கண்ட்ரி அலோவ் பண்ண. இந்தியா ஒரு ஏழை நாடாக சுதந்திரம் ஆனால் கூட அப்போ நிறைய ஃபாரின்ல இந்தியன்ஸ், குஜராத்திஸ் எல்லாமே வந்து யூகேலையும் பஞ்சாபிஸ்லாம் யூகே அமெரிக்காவில் நிறைய இருந்தாங்க அந்த காலத்துல. இருந்தும் கூட அந்த டிமாண்ட் இருந்தும் கூட நீ இருந்தா இங்க மட்டும் போறியா அங்க போய் நல்லா இருக்கு அப்படின்னு இந்தியா ஒரு கொள்கை முடிவு எடுத்துருச்சு. இதெல்லாம் கொச்சைப்படுத்துற மாதிரி இது ஒரு கேஷுவல் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ்ஐ நடந்து முடிஞ்சு இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் ஒரு ஃப்ராடுலண்ட் டாக்குமெண்ட் வச்சு தான் வந்துக்க முடியும். எனக்கு ஓட்டர் ஐடி கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, எதுவுமே இல்லாத போது நான் ஒரு ஃப்ராடுலண்ட் டாக்குமெண்ட் பண்ணி வெரி கான்சியஸா நான் வந்து ஓட்டு போட்டுறேன். வெளியிலேருந்து வந்து இது ஏதோ ஆசைப்பட்டு வந்து ஓட்டு போட்டேன் கிடையாது. பாஸ்போர்ட் இருக்கு, விசா இருக்கணும், இந்த ப்ராசஸ் எல்லாம் இருந்து தானே சார் வர முடியும். நீங்க ஆமா, அந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட், இந்தியாவோட விசா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு இவ்வளோ கான்சியஸ் இருந்தால் இங்கே ஓட்டர் லிஸ்ட்டில் எஸ்ஐஆரில் என்ன பண்ணுறாங்க, யார் இறந்தாலும் எடுப்பாங்க, யார் இந்த ஊரை விட்டு கிளம்பினாலும் எடுப்பாங்க, இந்த நாட்டை விட்டு கிளம்பினாலும் எடுத்துருவாங்க. அப்போ அந்த நாட்டை விட்டு கிளம்புனதுக்கப்புறமும் அந்த பழைய டாக்குமெண்ட் ஏதாவது காமிச்சு தானே நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதை பண்ணதுனால தான் இந்த எஃபென்ஸ் பெருசுங்கிறேன். ரெண்டாவது நீங்கள் கான்சியஸாக வர்றீங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் கூட அதை ஃபர்தராக டோர் டு டோர் செக் பண்ணி அதுக்கப்புறம் தானே சார் அப்ரூவல்லாம் பண்ணாங்க. அதுதானே பிஎல்ஓஸ்லாம் போட்டுருந்தாங்க. டோர் டு டோர் செக் பண்ணாலும் ஃப்ராட்லாண்டாக ஏமாற்றிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். யாரோ இம்பர்சனேஷன் பண்ணியிருக்காங்க, அவர் தாங்க இவருன்னு சொல்லியிருப்பாங்க, இவர் அங்கே தாங்க இருக்காரு, சும்மா அங்கே துபாய் போயிருக்காரு வந்துருவாருன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இவங்க பேர் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கும், ஆனால் சிட்டிசன்ஷிப் முன்னாடி இருந்த கிரெடென்ஷியல்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு இத்தனை பேரா சார்? இது 2வது பெரிய பஞ்சாயத்து. இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஐபி இவர் வெளிநாட்டுக்காரர் ஓட்டு போட்டு வர்றாரு, என்ன கையில் மார்க் இருக்கு, இதை வச்சு தான் ஐபி. உண்மையில ஐபி வந்து அற்புதம் வேலை பார்த்துருங்க. ஏன்னா ஐபி வந்து பல விதமான இதை பார்க்கறதுனால அது வந்து அந்த சிஸ்டம் பெருசாக கொலாப்ஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க போலீஸ் சிஸ்டம் மாரிலாம் கொலாப்ஸ் ஆகாமல் அவங்க பக்கா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ண உடனே அப்போ ஃபாரின் சிட்டிசன்ஷிப் வச்சுக்கிட்டு இந்தியாவில் ஓட்டு போட்டிருக்காரு ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ண உடனே எல்லாத்தையும் அலர்ட் போயிடுச்சு. அலர்ட் போனதுக்கு அப்புறம் தான் 22 பேர் அரெஸ்ட் பண்ணது, ஒரு 7-8 பேர், 25 பேர் இருக்கு சஸ்பெக்ட் பண்றாங்க. இதுல நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஐபியில் யாரெல்லாம் எலெக்ஷன் முன்னாடி இங்கே வந்துட்டு, அதாவது ஃபாரின் சிட்டிசன்ஸ் எலெக்ஷன் முன்னாடி இந்தியாவுக்கு வந்துட்டு எலெக்ஷன் பீரியட்ல இந்தியா இருந்துட்டு எலெக்ஷன் முடிஞ்சு யாரெல்லாம் போனாங்க டேட்டா எடுப்பாங்க. இந்த டேட்டால எலெக்ஷன் அப்ப இருந்தாங்களா, ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிற விஷயம் பார்ஷியலி வெளியே வந்துடும். இவங்க கிரெடென்ஷியல் பேர்ல போட்டிருந்தாங்கன்னா ஈஸியா மேட்ச் ஆகிக்கும். இல்ல இங்க வந்து செல்வமணி வந்து ரவி சங்கர்னு ஓட்டு போட்டதா தெரியாது, அப்ப செக் பண்ணுவாங்க. அப்போ 2வது ஸ்பாட் போற அளவுக்கு டைம் எனர்ஜி இருக்காது யாருக்கும். ஸோ இப்போ இந்த நம்பர் 20ல இருந்து ஒரு 100-150 போகுதுன்னு வச்சுக்கோங்க, கணக்கு சொல்றேன். அப்போ 2 விதமான பிரச்சனைகள் அது உருவாக்கும். 1, எஸ்ஐஆரை கேள்விக்குறியாக்குது. 2, வெளிநாட்டு இன்ஃப்ளூயன்ஸ் இந்திய எலெக்ஷன் மேல இருக்கா, இந்திய எலெக்ஷன் மேல இருக்காங்கிற ஒரு கேள்விக்குரிய அது எழுப்பும். ஏன்னா இங்க கொடுக்குற 1000-2000 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டு வருவாங்களா? அதுவும் லண்டன், எங்க கனடா, எல்லா கண்ட்ரில இருந்து வந்திருக்காங்க. இங்க வந்து எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சமாக ஒரு தொகுதியில 10,000 கொடுத்துருக்கு, அதிகபட்சமாக.
ஒரு தொகுதியில் 3-4 தொகுதி தமிழ்நாடு சொல்கிறது நமக்கு வர செய்திகள் கரூர் மதுரையில் ஒரு சில தொகுதிகள் இப்படி. அப்போ அந்த 10,000 ரூபாய்க்கு யார் ஃப்ளைட் போட்டு வருவா? ஆளுங்களா அங்கேருந்து அப்படி இருந்தால் பாடுறோம். அந்த மாதிரி பண்ணுற சில தப்பான ஆளுங்களும் இருக்காங்க. இந்த இவ்வளோ எமோஷனாக ஃப்ளைட்லாம் போட்டு டிக்கெட் போடுற ஆளுங்க இருக்காங்க. அப்போ இவ்வளோ பணம் செலவு பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது யார் அந்த இது 2வது பெரிய பிரச்சனை. இந்த வெளிநாடுங்கிறது வெளிநாடாக இருக்கலாம், வெளிநாடு இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், வெளிநாடு ஏஜென்சியாக இருக்கலாம், இல்லை வெளிநாடு சார்ந்த ஏதாவது ஒரு அசோசியேஷனாக இருக்கலாம், அது மதம் சார்ந்ததாவோ இல்லை இது சார்ந்ததாவோ இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு முன்னாடி கேள்விக்குறி. 2வது யோசிச்சு பாருங்க, இந்த ஓட்டுகள் எங்க விழுந்திருக்கு, எந்த தொகுதியில் இதனால வெற்றி வாய்ப்பு மாறும் இருந்ததுன்னா அது ஒரு அடுத்த பிரச்சனை. இப்போ திருப்பத்தூர்ல 10 ஓட்டு விழுந்துருக்குன்னு இப்போ எலெக்ஷன் என்ன பண்றது? இப்போ இதே மாதிரி சிமிலர் கேசஸ் இருந்திருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல இருந்திருக்கு. 2 ஓட்டு 3 ஓட்டுலாம் இருந்து அந்த 3 ஓட்டை மட்டும் கேன்சல் பண்ணுவாங்க, அந்த ஓட்டை நீக்கிடுவாங்க. அது இல்லீகல் இன்வாலிட் ஓட் ஆயிடுது. திருப்பத்தூர் மாதிரி ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல இருக்க இடத்துல ஒன்றும் பண்ணும், எலெக்ஷனே திரும்ப நடத்த வேண்டியது வந்துடும். இல்லை டிக்ளேர் ஆகலாம் ரிவர்ஸா, கவுண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா. இல்லைனா இதே வந்து ஒரு 200 ஓட்டு 300 ஓட்டுலாம் இருந்தால் எலெக்ஷன் திருப்பி நடத்துறதுக்கான யோசனை வந்து தான் ஆகணும். சரி இப்போ இப்படி வந்து ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது மைய வச்சா இல்லை இவங்க போட்ட ஃபோட்டோ வச்சு கண்டுபிடிச்சாங்களா? இவங்க போய் செக் பண்ண போகும்போது ஐபியில் நீங்கள் கிளியரன்ஸ் வரும்பொழுது அவங்களெல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல, இந்த பயோமெட்ரிக்ல இருப்பாங்கல்ல, அதில் யாரோ ஒரு ஸ்ட்ரூடான ஸ்மார்ட்டான பேர் தெரியாத ஐபி ஆஃபீஸ். பியூரோக்ரஸியில் எப்பயுமே நீங்கள் பண்ணுற சாதனை வெளியே வராது, அவங்க டிபார்ட்மெண்ட்டில் தெரியும். யாரோ ஒருத்தர் ஸ்மார்ட்டாக என்ன இவரோட அஜெண்டாவே கிடையாது. அவருக்கு வர்றவன் வந்தவங்க போனாங்களான்னு பார்க்குறது அவர் வேலை, வந்தவங்க ஓட்டு போட்டு போனாங்களான்னு பார்க்குறது அவர் வேலை கிடையாது. அதை யாரோ ஒரு ஸ்ட்ரூடான ஐபி ஆஃபீஸர் வந்து பார்த்துருக்காரு. பார்த்த உடனே நீங்கள் எப்படி ஓட்டு போட்டீங்க அப்படின்னு. இப்போ அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சொல்லணும்னா, நான் போலிங் பூத்துக்கு போயிருந்தபோது எல்லாம் எங்கள் வில்லேஜ்னால எல்லாம் தெரிஞ்சவங்க தான் இருந்தாலும், அந்த போலிங் பூத்தில் இருந்த ஒரு நம்ம ரிலேட்டிவ் பாய் ஒருத்தர், என்ன நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்கன்னாரு. ஏன்னா இந்த கையில் ஒரு மார்க் இருக்குது, இந்த கையில் ஒரு மார்க் இருக்கு, ஏன்னா ரைட் ஹேண்டில் மார்க் இருக்கு, ஒரு லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டான ஒரு கன்ஃபியூஷனில் பார்த்தாரு. ஏன்னா நம்ம பார் கவுன்சிலுக்கு ரைட் ஹேண்டில் போட்டிருக்கோம். இந்த ஷார்ப்பா அப்சர்வ் பண்றவங்களும் அப்படி ஒருத்தர் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அப்சர்வ் பண்ணோம்னா அப்ப வெளிநாட்டு சிட்டிசன்ஸை வச்சு ஓட்டு போட்டது அஃபென்ஸுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு இமிடியேட்டா அவரை டிடைன் பண்ணிடுறாங்க. இமிடியேட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா ஏர்போர்ட்டுக்கும் போகுது, கடகடான்னு ஏகப்பட்ட டிடைனேஷன் ஒரு ஷார்ட் டைம்ல. ஸோ இதுவே ஒரு 200 ஓட்டு அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க தொகுதிக்கலாம். அப்போ வந்து ஒரு மேஜரான ஒரு வெளிநாடு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துடும். அது எப்படியெல்லாம் விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது போகும். இவங்க தனிப்பட்ட முறையில் இவங்க கான்சியஸாக தப்பு பண்ணாங்களா, பணத்துக்காக தப்பு பண்ணாங்களா, இன்ஃப்ளூயன்ஸால தப்பு பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா அந்த பேட்டிகள்லாம் சில பேட்டிகள் வருது, அது எந்த அளவுக்கு ஒரு பொண்ணு ஸ்காட்லாண்ட்லேருந்து அந்த பொண்ணு பேட்டி போட்டுச்சு நான் பார்த்தேன் அப்படின்லாம் அந்த பேட்டியில் வருது. இன்னும் அது நமக்கு அஃபிஷியலான ரிப்போர்ட்ஸ் வரனால நமக்கு தெரில. நீங்கள் யோசிச்சு பாருங்க, காசு வாங்கிட்டு அந்த மாதிரி எதுக்கு ஓட்டு போட்டாலும் இப்போ தேவையில்லாமல் மினிமம் 3 வருஷம் கன்விக்ஷன். ஏன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கு ஸ்கோப்பே இல்லை. ஏன்னா அவங்க கையெழுத்து இருக்கும், அவங்களோட வீடியோ இருக்கும், ஏன்னா எல்லாம் ரெக்கார்டிங்கு, வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது, எல்லாமே இருக்கும். அதில் எங்கே போய் இவங்க வந்து எஸ்கேப் ஆக முடியும்? ஸோ கன்விக்ஷனை வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த யாரெல்லாம் மாட்டுறாங்களோ எல்லாருக்குமே மினிமம் 2 to 3 years ஜெயில் இருக்கும். 2 to 3 years ஜெயில்னா இங்கேயும் குடியுரிமை இல்லை, இங்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த நாட்டில் குடியுரிமை பெற்றிருந்தாங்களோ அங்கே இருக்க குடியுரிமையும் கொஸ்டினபிள் ஆகும்ல. அங்கே போனதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இங்கே ஜெயிலு வந்து ஒரு ஃபாரினர் ஜெயிலில் இருந்தால் என்ன, நம்ம கான்ஸ்டியூஷனில் சில ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ஃபார் எவ்ரிபடி இன்க்ளூடிங் ஃபாரினர்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட் எல்லாமே இந்தியன் சிட்டிசனுக்கு உண்டு. ஆனால் சில ரைட்டு இந்த ஆர்டிகல் 21 இந்த மாதிரி சில ரைட்டு ஃபாரினர்ஸ்க்கும் உண்டு. அவர் அந்த இதுபடி ஜெயிலில் இருந்து தான் போகணும். ரொம்ப பேட் டைமாக இருந்தால் 7 வருஷம் வரைக்கும் இருப்பாங்க. அந்த ஃப்ராடுலண்ட் டாக்குமெண்ட்டு, சீட்டிங், இந்த 358 இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7 years, சீட்டிங்லாம் 7 years வந்துடும் ஃப்ராடுலண்ட் டாக்குமெண்ட்லாம். ஸோ அதில் 7 years வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. இது விளையாட்டுத்தனமாக பண்ணால் கூட அவங்க வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது விளையாட்டுத்தனமாக பண்ணுற விஷயம் இல்லை. நம்ம ஆளுங்க ஏதோ இங்கே காசு வாங்கிட்டுலாம் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மாரலாகவும் லீகலாகவுமே மேஜரான ஒரு நீங்கள் பண்ணுற ஒரு டிஸ்சர்வீஸ் டு த கம்யூனிட்டி சார். ஆனால் உண்மையாகவே ஒரு காசுக்காகவோ ஏதோ ஒன்று மாற்றுறதுக்காகவோ வந்து போடுறதை விட ஏதோ ஒரு எமோஷனலாக நம்ம சம்பாதிச்சிருக்கோம், நம்ம ஊரில் போய் தேர்தல் நடக்கு அப்படின்னு ஓட்டு போட்டவங்க கண்டிப்பாக இதில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. பட் அவங்களை சட்டம் காப்பாற்றாது, அதை ப்ரூவ் பண்ண முடியாது எமோஷன். இன்னொன்று, இந்த ஓட்டு போட்டவங்களாம் ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டிருந்தால் அதை கண்டுபிடிக்க முடியாதுல்ல சார். அது ரொம்ப கஷ்டம். அது வந்து டைமிங்லாம் பார்த்து பிடிக்கணும், அவளெல்லாம் பண்ண முடியாது. இதில் நிறைய பேர் சிக்கல் போட்டிருந்தால் அது இன்னும் ஏகப்பட்ட விதமான ஒரு பிரச்சனைக்கு வழிவகுக்கலாம்.
சார் ஒரு ஒரு டவுட் சார். இப்போ ஃபாரின்ல இரட்டை குடியுரிமை சில கண்ட்ரீஸ்ல அக்செப்ட் பண்ணுவாங்கல்ல, ஆனா இந்தியாவில் அக்செப்ட் கிடையாது. இப்போ வேற ஏதாவது ஸ்டேஜஸ்ல இருக்கலாம்ல, இப்போ அவங்க குடியுரிமை பெறாமல் கூட ஏதாவது ஒரு அங்க இருக்கிறாங்க, டெம்பரரியா இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்கள இங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க சார்? அவங்கன்னா இந்தியன் சிட்டிசன் தானே. எல்லாருக்குமே சிட்டிசன்ஷிப் ஒரு இடத்துல இருக்கும். ஒண்ணு. சிட்டிசன்ஷிப் இல்லாத ஒரு ஆள் இல்லை. நீங்க வந்து அதுக்கு தனியாக ஹைகோர்ட்ல இப்போ போய் அமெரிக்கால பார்ட்டி கிரீன் ஆர்டர் கார்டும் பண்ணல. சிட்டிசன்ஷிப் கார்டு ரெண்டையும் நம்ம ஒரே மாதிரி எடுத்துக்க முடியாதுல்ல? அது எப்படி கிரீன் கார்டுங்கிறது இட்ஸ் நாட் அ சிட்டிசன்ஷிப்பு டெக்னிக்கலி ஸ்பீக்கிங். அது ஒரு ஸ்டேஜ். ஸோ சிட்டிசன்ஷிப் வாங்கினா தான் அவங்க சரண்டர் பண்ண வேண்டியிருக்கும். சரண்டர் பண்ணால் டீம்டு சரண்டரிங் ஆகிடும். சிட்டிசன்ஷிப் வாங்காமல் அவங்க அங்கே எந்த மாதிரியான ஸ்டேட்டஸில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்தியாவில் ஓட்டு உரிமை இருக்கும். இந்த குழப்பம் வந்து இந்த கேஸுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன், நம்ம டிஸ்கஷனுக்கு அப்பாற்பட்டு இந்த குழப்பம் இதில் வந்துச்சுன்னா, இந்த ஃபாரின் கோட்டா இருக்குல்ல மெடிக்கல் காலேஜில், ஆமாம், என்ஆர்ஐ கோட்டா, இந்த என்ஆர்ஐ கோட்டாவில் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த டைம் அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த கிரீன் கார்டு ஹோல்டரோ இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரி மட்டும்தான் அதில் எலிஜிபிள் ஆகும். இப்போ ஒரு கொஸ்டின் என்ன வந்துச்சுன்னா, நிறைய பேர் போய் செட்டில் ஆயிட்டாங்க, ஹஸ்பண்ட் சிட்டிசனுக்கு ஆயிடுவார், வீட்டுக்காரமா இன்னும் ஆயிருக்காது. இப்போ இவங்க ஒரு குழந்தை சப்போர்ட் பண்றான்னு வச்சுங்க, இஸ் நாட் அ நான் ரெசிடென்ட் இந்தியன், இஸ் அ நான் ரெசிடென்ட் அமெரிக்கன். அங்க அமெரிக்கன் ஆயிடுறாரு. அப்போ இந்த என்ஆர்ஐ கோட்டாக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. இது சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட்ல நிக்குது. இப்போ அந்த இந்தியன்ஸ் என்ன பண்றது? இப்போ நம்ம வந்து அவர் வாஜ்பாய் பீரியட்ல தான் அந்த ஓவர்சீஸ் இந்தியன் சிட்டிசன் அதெல்லாம் வந்து நம்ம பண்ணோம். ஓட்டு போட்டதில் இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குமா அப்படின்னு உண்மையாகவே அவங்களும் எதிர்பார்த்துருப்பாங்களான்னு நினைக்கல. நம்ம இந்தியா முன்னாடி மாதிரி ரொம்ப ஈஸியாக விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் அது ஒரு சீரியஸான இதான். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸை முதல்ல நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த நேரத்தில் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டீங்க சார். நன்றி, வணக்கம். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.